எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் டிசம்பர் 2025 இன்றைக்கு கிரகித்தல் தொடர்பான 7வது செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே 2 பயிற்சி வினாத்தாள்கள் இந்த கலந்துரையாடல் தொடரில் அது தொடர்பாக பகுப்பாய்வு ரீதியாக கற்று நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது 3வது வினாத்தாள் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்ட வினாக்களினுடைய தொடர்ச்சியாக இன்றைய செயலமர்வு இருக்கும். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினா வடிவம் தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை இயன்ற வரையில் சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுதல், தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடர் அல்லது உரைப்பகுதியின் கூறினை பந்தியில் உள்ள கருத்துக்களோடு தொடர்பு படுத்தி விளக்குதல் என்கிற 2 கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கு. குறிப்பாக அதிபர் சேவைக்கு தோற்றுபவர்களுக்குரிய வினாத்தாள் தொடர்பாக இன்றைய செயலமர்வினுடைய 2ஆம் பாகத்தில் ஒரு தெளிவுபடுத்தல் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய மிகுதி வினாக்களை அதிபர் சேவையில் உள்ளவர்கள் மற்றும் ஏனைய பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் இணைந்ததாக இருக்கக்கூடிய இதனுடைய 1ஆம் பாகத்தில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். கலந்துரையாடிய பின்னர் அதிபர் சேவைக்குரிய பிரத்யேகமான வினாத்தாள் தொடர்பில் நாங்கள் 2வது பகுதியில் கலந்து பேசலாம். இந்த வடிவத்திலான வினாக்கள் இவ்வாறு வரும் என்கிற எதிர்பார்ப்பை தாண்டி நாங்கள் எப்படி வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்காக எங்களுடைய திறன்களையும் தேர்ச்சிகளையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த வினா வடிவம் பார்க்கப்பட்டிருக்கு. இது 3வது வடிவம் அல்லது 1வது வடிவத்தினுடைய மேலும் சீர் செய்யப்பட்ட வடிவம் என்று சொல்லுவோம். 1வது வினாத்தாளில் தரப்பட்ட உரைப்பகுதியின் சாராம்சத்தை தனியொரு வாக்கியத்தில் எழுதுதல் மட்டும் கற்றுக்கொண்டோம். இப்போ இங்க தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை தனி வாக்கியத்தில் எழுதுவதும் அதில் நிலைக்கப்பட்ட பகுதிக்கான விளக்கத்தை உரைப்பகுதியோடு தொடர்புபடுத்தி விளக்குவதும் என்பதாக வினா இருந்தாலும் உண்மையில நாங்கள் அதை தாண்டி இதற்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி விடைகளாகவும் கூற்றுக்களாகவும் இவற்றை கற்றுக்கொண்டு வருகிறோம். சரி, இன்றைக்கு இதுல மிகுதியாக இருக்கக்கூடிய உரைப்பகுதி 12வது கேள்வியிலிருந்து நாங்கள் பேச வேணும் என்று என்னுடைய ஞாபகம் இருக்குது. ஆஹ் 12வது உரைப்பகுதியிலிருந்து நாங்கள் கலந்துரையாட வேணும். 11வது உரைப்பகுதி ஏற்கனவே கதைச்சிட்டோம். ஏன்னா இந்த வெளிநாட்டுக்கான புலம்பெயர்வு தொடர்பாக ஏற்கனவே நிறைவு செய்திருக்கிறோம். என்னுடைய ஞாபகம் சரி என்றால் ஏதேனும் தவறு இருந்தால் யாராவது தெரியப்படுத்துங்க. 12வது பகுதிக்குள்ள போகும். சரி, இந்த பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். உலகளாவிய சந்தைகளின் போக்கினை தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட மசகு எண்ணெயின் சராசரி விலை 2020 தொடர்பான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட பீப்பாய் ஒன்றுக்கான ஐக்கிய அமெரிக்க டாலர் 45.31 சராசரி இறக்குமதி விலையுடன் ஒப்பிடுகையில் 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் பீப்பாய் ஒன்றுக்கான சராசரி இறக்குமதி விலை ஐக்கிய அமெரிக்க டாலர் 66.96ற்கு 47.8% அதிகரித்தது. அதேவேளை உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதிலிறுத்தும் விதத்தில் முக்கிய பெட்ரோலிய உற்பத்திகளதும் உள்நாட்டு விலைகள் 2021 ஜூன் 12ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் விதத்தில் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டிருந்தன. திரும்ப ஒரு தடவை வாசிக்கும். உலகளாவிய சந்தைகளின் போக்கினை தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட மசகெண்ணெயின் சராசரி விலை
2020 தொடர்பான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட பீப்பாய் ஒன்றிற்கான ஐக்கிய அமெரிக்க டாலர் 45.31 சராசரி இறக்குமதி விலையுடன் ஒப்பிடுகையில் 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் பீப்பாய் ஒன்றிற்கான சராசரி இறக்குமதி விலை ஐக்கிய அமெரிக்க டாலர் 66.96ற்கு 47.8% அதிகரித்தது. அதேவேளை உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதிலுறுத்தும் விதத்தில் முக்கிய பெட்ரோலிய உற்பத்திகளதும் உள்நாட்டு விலைகள் 2021 ஜூன் 12 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் விதத்தில் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டிருந்தன. சரி, இப்ப இந்த உரைப்பகுதியில இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை நான் உங்களோட சேர்ந்து கலந்துரையாடி தீர்த்து கொள்வதற்கு எதிர்பார்க்கிறேன். எனக்கு சொல்ல வேணும், 2020 தொடர்பான காலப்பகுதி என்பதால் நீங்கள் கருதுவது யாது? 2020 தொடர்பான காலப்பகுதி என்பதனால் நீங்கள் கருதுவது யாது? இந்த ஏகே என்கிற பெயரில் இருப்பவர் உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்க. சரி, யார் பதில் சொல்ல போகிறது? 2020 தொடர்பான காலப்பகுதியில் ஜெயா பிரியா சொல்லுங்க. சார் கொரோனாவை அவங்க சொல்றாங்களா சார்? கொரோனா காலப்பகுதி. கொரோனா காலப்பகுதி என்பது ஃபாத்திமா பேசுங்க பாப்போம். பாப்போம், இவங்கள்ட்ட கேட்டுட்டு 2020 ஜனவரி டு டிசம்பர். ஜனவரி டு டிசம்பர் அந்த முழு ஆண்டு கால பகுதியிடையும் சராசரியை சொல்றதா? அந்த காலப்பகுதிக்குரிய சராசரியை சொல்றாங்க. தொடர்பான காலப்பகுதி என்பது ஃபாத்திமா. ஓகே, வேற யாரு? ஹில்மி வெயிட் பண்ணுங்க, லேட்டா கேட்கிறவங்க. வேற யாரு? 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் சொன்னாங்க. எப்படி சொல்றீங்க குமார்? அந்த விஷயத்திற்கு விளங்கப்படுத்துங்களே. அதுல பாருங்க, 2020 தொடர்பான காலப்பகுதி பதிவு செய்யப்பட்ட பீப்பாய் ஒன்றுக்கான அந்த ஐக்கிய அமெரிக்க டாலர் 45.31 சராசரி இறக்குமதி விலையோடு ஒப்பிடுகையில் 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் என்று சொல்றதால அப்ப அதோட ஒப்பிட்டு தான் கதைக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்ப இங்க 2020 தொடர்பான காலப்பகுதியில் நிலவிய விலையோடு ஒப்பிடும் போது 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியின் விலையை பற்றி பேசுகிறது. பொதுவாக அறிக்கைகளினுடைய ஒப்பீடு அந்த ஒரே வகையான காலப்பகுதிகளுக்குள்ள சொல்லுகிறோம். நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம் 2020 முதல் அரை பகுதியில் காணப்பட்டதோடு ஒப்பிடுகையில் 2021 முதல் அரை பகுதியில் வெளிநாட்டு புலம்பெயர்வு எப்படி இருந்தது என்பது போல பேசப்படுகிறது. அப்ப இங்க 2020 தொடர்பான காலப்பகுதி என்பதால் கருதப்படுவது 2020 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதி. இந்த 2 ஆண்டுகளிலும் அந்த தொடர்புபட்ட காலப்பகுதி ஒப்பிடப்பட்டிருக்கு. முதல் 9 மாதங்களில் 2020 முதல் 9 மாதங்களின் சராசரி விலை எப்படி இருந்திருக்கு, 2021 முதல் 9 மாதங்களினுடைய சராசரி விலை எப்படி இருந்திருக்கு என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2020 முதல் 3 காலாண்டுகள், முதல் 3 காலாண்டுகள் அல்ல முதல் 9 மாதங்கள்ல நிலவிய விலைகளினுடைய சராசரி சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல 2021 முதல் 9 மாதத்துல சொல்லப்பட்ட சராசரி விலை காணப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த காலப்பகுதியில விலைகள்ல? 2021 அதிகரிச்சு சார், 47.8% அதிகரிச்சிருக்கு. இங்க 45.31 ஐக்கிய அமெரிக்க டாலராக இருந்தது, 66.96 ஐக்கிய அமெரிக்க டாலராக இருக்குது. இதுல கீறி விளையாடி கொண்டிருக்க கூடாது, நான் பிறகு டிலீட் பண்ணி விளையாடி விட்டுருவோம் கூட.
சரிதான். இன்னைக்கு அப்படியான ஒரு மூட்ல தான் வச்சிருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல பேர் முயற்சி செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிரி விளையாடி கொண்டிருங்க, நான் அழைச்சி விளையாடி கொண்டிருக்கிறேன். அப்படி செய்யும். சரி, இப்ப இங்க விலைகள்ல ஒரு அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கு. சரி, இந்த பகுதியை ஏற்று. அடுத்த கேள்வி சகோதரர்கள், எனக்கு அடுத்த சந்தேகம், இங்கு எத்தனை நிகழ்வுகள் தொடர்பாக உரையாசிரியர் சொல்லுகிறார்? சரி, அதற்கு முன்பாக இந்த அறிக்கையிடப்படுகிற காலப்பகுதி எது? எந்த காலப்பகுதிக்குரிய அறிக்கையாக இது இருக்கு? 2021. 2021 முதல் 9 மாதங்கள். ஆம் சார். சரி, 2021 முதல் 9 மாதங்கள் தொடர்பாக எத்தனை நிகழ்வுகள் உரையாசிரியராக சொல்லப்படுது? எத்தனை நிகழ்வுகள் தொடர்பாக உரையாசிரியர் விளங்கப்படுத்துகிறார்? 2 2. 2 நிகழ்வுகள். அந்த 2 நிகழ்வுகளையும் எனக்கு சொல்லக்கூடியவர்கள் யார்? தர்மி பேசுங்க கேட்போம். ஓம் சார், முன்பு சொன்ன மாதிரி 2020 ஜனவரி தொடக்கம் பிப்ரவரி, அதே மாதிரி 21 ஜனவரி தொடக்கம் பிப்ரவரியில அந்த விலை அதிகரிச்சது சொல்லப்படுது. 2வது விஷயம். அதே நேரம் உள்நாட்டு உற்பத்தியின் விலையும் 2021 ஜூன் 12ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் அது மேல் நோக்கிய சீராக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி 2 விஷயம் சொல்றேன். அது என்ன மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டிருந்தது என்பதனுடைய அர்த்தம் என்ன? அதே போல அதிகரிச்சதுன்னு சொல்ல வராங்க சார். விலையை அதிகரிச்சிருக்கிறாங்க. சரி, இங்கு 2 மாறிகள் சொல்லப்பட்டிருக்குது. 2 விடயங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று இறக்குமதி விலைகள். 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில், 2021 ஜனவரி செப்டம்பர் காலப்பகுதியில் எதனுடைய விலைகள் மாறி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க? இறக்குமதி சராசரி இறக்குமதி மசகெண்ணெய் இறக்குமதி விலை அதிகரித்தது. இது ஒரு நிகழ்வு. 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில் மசகெண்ணெயின் இறக்குமதி விலை அதிகரித்தது. இது ஒரு நிகழ்வு. 2வது, பெட்ரோலிய உள்நாட்டு விலைகள் என்ன நடக்குது? அதே அளவு அதுக்கு சமமாக அதிகரிக்கப்பட்டன. இது எங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கிற விடயம். நாங்கள் அதிகரிக்க செய்கிறோம், அது கட்டுப்பாடுல அதிகரிக்கிறது. அது எங்களோட கட்டுப்பாடுல இல்லை. அதற்கேற்ப பெட்ரோலிய உள்நாட்டு விலைகளும் அதிகரிக்கப்பட்டன. இவ்வளவுதான் இங்க நடந்த நிகழ்வு. ஒன்று 2021 அல்ல 2021 ஜனவரி செப்டம்பர் காலப்பகுதியில், 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில் மசகெண்ணெயின் இறக்குமதி விலை அதிகரித்தது. இது ஒரு விடயம். 2வது, அதற்கேற்ப பெட்ரோலிய உள்நாட்டு விலைகளும் அதிகரிக்கப்பட்டன. இந்த 2 காரணிகளுக்கும் இடையில என்ன வகையான தொடர்பு இருக்குது? காரண காரிய தொடர்பு என்ன விதமான அசைவோட இருக்குதுன்னு சொல்லுங்க. நேர்கணிய தொடர்பு. காரண காரிய தொடர்பு. சர்வதேச மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பின் காரணமாக உள்நாட்டு பெட்ரோலிய விலைகளும் அதிகரித்தன. இதுதான் இதன் சாராம்சம்.
2021 ஜனவரி செப்டம்பர் வரையான காலவேளை, ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில் சர்வதேச பெட்ரோலிய விலைகளின் அதிகரிப்பினால் உள்நாட்டிலும் அவற்றின் விலைகள் அதிகரித்தன. இதுதான் இந்த பந்தியினுடைய சாராம்சம் நாங்கள் சொல்லுகிறோம். 2021 தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில் சர்வதேச பெட்ரோலிய விலைகளின் அதிகரிப்பினால் அவற்றின் உள்நாட்டு விலைகளும் அதிகரிக்கப்பட்டன என்கிற பொருள் அமையும்படி உங்களுடைய வசனம் இருந்தால் சரி, அதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கை கொடுத்து பாராட்டிக் கொள்ள முடியும். சரி, இது சாராம்சமாக எடுப்போம். உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதில் இருத்தும் விதத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன? உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதிலுறுத்தும் விதத்தில் என்பதனுடைய அர்த்தம் என்ன? தர்மி தொடர்ந்து பேசுங்க. நீங்க அதுக்கு நிகரான விதத்தில் என்று சொல்லி அர்த்தம் வரும் சார். இந்த பதில் உறுத்தும் விதத்தில் என்பது அதனுடைய நிகரான விதத்தில், நிகரானது என்பதை விட சர்வதேச சர்வதேச விலை அதிகரிப்பினை ஈடு செய்யும் வகையில், அங்க விலை அதிகரிக்குதுன்னா கூடின விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இங்க குறைஞ்ச விலைக்கு வித்து நட்டப்படையில்லாதுதானே பெட்ரோலிய கூட்டுத்தாங்க. அப்ப இங்க சர்வதேச விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பினை கருத்தில் கொண்டு அதை ஈடு செய்யும் விதமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்நாட்டிலும் பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை அதிகரித்தது. கிட்டத்தட்ட சாராம்சத்தை தான் நாங்கள் விவரிக்க வேண்டியதாக இருக்கும். இங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உலக சந்தையின் விலை அதிகரிப்பினை ஈடு செய்யும் வகையில் அல்லது உலக சந்தையின் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப உள்நாட்டிலும் பெட்ரோலிய விலைகளை அதிகரித்தது என்பதாக சொல்லிக்கொண்டா சரி. இப்போ சாராம்சம் சுருக்கமா சொல்லுகிறேன் திருப்பி. 2021 ஜனவரி செப்டம்பர் காலப்பகுதியில் சர்வதேச பெட்ரோலிய விலைகளின் அதிகரிப்பினால் அவற்றின் உள்நாட்டு விலைகளும் அதிகரிக்கப்பட்டன. தடித்த எழுத்துக்கான விளக்கம் சொல்லுகிறோம். பெட்ரோலிய விலைகளின் சர்வதேச அதிகரிப்பிற்கு ஈடு செய்யும் வகையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் உள்நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டது. இது கடினமான பகுதி அல்ல. மற்றது ஒரு பேப்பர்ல எல்லாமே கஷ்டமான கேள்வியாகவும் வராது. தடித்தெழுத்துக்கான விளக்கத்திற்கு இன்னொரு தடவை சொல்லுங்க. சாராம்சம் சொல்லுங்க சார். நான் முதல் சொன்ன மாதிரியாக வராது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஒரே பொருள் தான் வரும், சொற்கள் மாறும், நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒன்று சாராம்சம். 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் காலப்பகுதியில் சர்வதேச பெட்ரோலிய விலை அதிகரிப்பினால் உள்நாட்டிலும் அவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. தடுத்த இடத்துல இருக்கிறதுக்கு சாராம்சம் சொல்லுகிறோம். உலக சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்நாட்டிலும் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்தது. அந்த உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்புக்கு பதிலிறுத்தும் விதத்தில் என்று வாசிக்கிற போது எங்களுக்கு விளங்குது. உலக சந்தையில விலை அதிகரித்ததால அதை ஈடு செய்யும் வகையில உள்நாட்டிலையும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலையை அதிகரிக்குது என்று சொல்லி எழுதினா சரி. வசனங்கள் மாறலாம், சொற்கள் மாறலாம், பொருள் மாறுபடாமல் இருந்தால் சரி. நாங்கள் ஒவ்வொருவர் எழுதுகிற போது அதுல வேறுபாடு சொற்கள்ல வரும். அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை நீங்க. சரி, அப்போ 13வது உரைப்பகுதியை வாசிக்கிறேன். உங்களோட மெக்க ஓஃப்ல வச்சுக் கொள்ளுங்க. மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சொல்லுங்க. யாரோ கூப்பிட்டு இருந்தாரு, அவரை தடித்த எழுத்துல உள்ளது கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா சார்? திரும்ப ஒரு ரெக்கார்டிங்க பார்த்துக் கொள்ளுங்க பிளீஸா. 13வது கேள்விக்குள்ள போகும். மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும்
புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய களனி பால செயற்திட்டம் என்பனவற்றை உள்ளடக்கி உள்ளன. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல் மற்றும் போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறையில் அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய களனிப்பால செயற்திட்டம் என்பவற்றை உள்ளடக்கி உள்ளது. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல் மற்றும் போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறையில் அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். என்ன ஒரு தடவை பார்ப்போமா? மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள புதிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய களனிப்பால செயற்திட்டம் என்பவற்றை உள்ளடக்கி உள்ளது. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல் மற்றும் போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறைமையில் அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். சரி, இதுக்குள்ள சில விடயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். இங்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற எத்தனை செயற்திட்டங்கள் குறிப்பிடப்பட்டது? ஒரு ஆள் கதைங்க. இதுல இந்த கே என்கிற பெயர்ல இருப்பவர் தயவு செய்து உங்களுடைய பெயரை மாற்றிக் கொள்ளுங்க. நான் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். எல்லா வேலைகள்லையும் அப்படி ஒரு கடுகடுப்பா இருக்கிறது பொருத்தமில்லை தானே. கே என்கிற பெயர்ல ஒருவர், BS2 என்கிற பெயர்ல இருப்பவர், சொல்லுக்க கையில் என்றால் சர்வ நிச்சயமாக செயலமர்வில் இருந்து அகற்றப்படுவீர்கள், திரும்ப இணைக்கப்படவும் மாட்டீர்கள். இது நான் கொஞ்சம் வாய்ஸை குறைவா நல்ல துணியில பேசுறேன் என்பதற்காக நகைச்சுவை அல்ல. திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை பேசி கொண்டிருக்கலாது, சரிதானே? சில இடத்துல சூம் யூசர் என்று இருக்கிறவர் உடனடியாக உங்களுடைய பெயரை மாத்துங்க. கே என்கிற பெயர்ல இருக்கிறவர் உடனடியாக உங்களுடைய பெயரை மாற்றிக் கொள்ளுங்க. இதற்கு மேலதிகமாக இது தொடர்பாக யாருக்கும் எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட மாட்டார்.
சரி, இப்போ உட்காந்து யார் அகமட் சொல்லுங்க. அகமட். ஓ, எத்தனை செயற்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது? 4 செயற்திட்டங்கள். அந்த 4 செயற்திட்டங்களையும் மற்றவர்களுக்கு விளங்குற விதமாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஓ, சாரி, நீங்க பேசுறது வட்டி வட்டி வருது. ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு திட்டம். இரண்டாவது தெற்கு வீதி இணைப்பு திட்டம். மூன்றாவது துறைமுக ஆண்டுகள் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை திட்டம். கிரேட். கலனிப்பால திட்டம். சாரி, புதிய கலனிப்பால திட்டம். புதிய கலனிப்பால சேர்த்துட்டோம். சரி, அப்போ 4 செயற்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம். 2வது தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம். 3வது துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் என்று போடப்பட்டிருக்குது. மற்றும் புதிய கலனிப்பால செயற்திட்டம். இந்த மற்றும் தொடர்பாக நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் சில புதியவர்கள் இருப்பதனால திரும்ப சொல்லுகிறேன். தெரிந்தவர்கள் தொடர்பில் மனக்குறையடைய தேவையில்லை. எப்போதுமே இந்த பயன்பாடு எப்படி இருக்க வேணும் என்றால் 2 விதமாக இந்த மற்றும் என்கிற பயன்பாடு இருக்கலாம் அல்லது இருக்க வேணும். சரிதானே? இதே ஆங்கில இலக்கணம் அல்லது சிங்கள இலக்கணத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள். தமிழ்ல அதை பிழையாக நாங்கள் பயன்படுத்துவோம். எங்கள்கிட்ட இருக்கிற இயல்பு தான். தமிழ் இலக்கணத்துல தவறாக எழுதுவோம், ஆங்கில இலக்கணம் சரியாக எழுதுவோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். இந்த ஆர்டிகளை பயன்படுத்துறது. ஆங்கிலத்துல பயன்படுத்துகிற ஆர்டிகளுக்கு எங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து சட்டங்கள் வரமாக இருந்தால் அன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. தமிழ்ல இது மிக தெளிவாக இதே மாதிரியாகவே இருக்கு. தமிழ்ல என்கிறது ஒரு எனவும் அன் என்கிறது ஓர் எனவும் எழுதப்பட வேணும். இது அப்படியே தமிழ்ல இருக்கு. இப்ப ஒரு ஆடு என்று எழுதக்கூடாது. ஓர் ஆடு, ஓர் ஊரிலே என்றுதான் எழுத வேணும். ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையிலான உயிரெழுத்துக்களுக்கு முன்பாக ஓர் என எழுத வேணும். ஒரு என எழுதினால் மிக தவறான இலக்கண பிரயோகம். ஆங்கிலத்துல சரியாக எழுதுவோம், தமிழ்ல ஒரு ஊரிலே என்று எழுதுவோம். அது மிக பிழையான தமிழ் இலக்கண பிரயோகம் உண்டு. அப்படி பயன்படுத்தக்கூடாது, ஆனா பயன்படுத்தும். அதுபோலதான் ஆங்கிலத்துல இந்த அண்ட் என்கிற வார்த்தையை சரியாக பயன்படுத்துவோம். பெயர் சொற்களினுடைய ஒரு கூட்டம் வருமாக இருந்தால் பெயர் சொற்களை வரிசையாக எழுதி அதனுடைய இறுதிக்கு முன்பாக இருக்கிற இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக மட்டும் அண்ட் என்பதை பயன்படுத்துவோம். ஆனால் சில இடங்கள்ல அதை இணைப்பு சொல்லாகவும் பயன்படுத்தலாம். உதாரணமா ஒரு 5 சாப்பாடு சொல்ல போறோம் என்று வச்சுக்கொள்வோமே. ஆங்கில இலக்கணம் சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் என்ன விட நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள். நான் ஒரு விளக்கத்துக்காக பேசுகிறேன். சரிதானே? முதலாவது சோறு கறி இருந்தேன்னு வச்சுக்கொள்வாங்க. அந்த இடத்துல முதலாவது சாப்பாடா நாங்கள் ரைஸ் அண்ட் கறி, சோறு கறி என்று சொல்லுவோம். ரைஸ் அண்ட் கறி, பிட்டு, தோசை, பரோட்டா, கடைசியா வடை சொல்ல போறோம்டா அண்ட் வடை என்று சொல்லுவோம். அந்த முதல் வருகிற அண்ட் என்பது பயன்படுத்தப்படுகிறது சோறு கறி என்கிற அந்த இணைப்பை சேர்க்கிறதுக்காக. சோறு மற்றும் கறி, அதுக்கு பிறகு பிட்டு, தோசை, இடியப்பம் மற்றும் வடை. கடைசியா வருகிற மற்றும் என்பது இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக வருகிறது. இந்த 2 பிரயோகத்தையும் நாங்கள் வேறு பிரித்து அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். சில வேளைகள்ல அந்த உரைப்பகுதியில நடுவிலையும் அந்த மற்றும் வரலாம். அப்படி வருகிறது என்றால் அது முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற சொற்களை இணைப்பதற்காக வரும். சோறு மற்றும் கறி ஒரு விடயம் தான், சோறும் கறியும் என்பதற்கு பதிலாக அப்படி எழுதுவோம். அப்ப அது பிழையா பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லக்கூடாது. இது இங்க கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு மற்றும்.
சரிதானே? இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக பயன்படுத்தப்படும். இது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு. சில இடங்களில் அறிக்கைகள் சொதப்பும், இது சரியா இருக்கு. அப்ப 4 செயற்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களை உரையாசிரியர் இருவகைப்படுத்துகிறார். தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களை உரையாசிரியர் இருவகைப்படுத்துகிறார். அந்த 2 வகைகளும் ரஃபீக் பேசுங்க. சார், புனரமைப்பு அதாவது வீதி வலையமைப்பு மேம்படுத்துவது, புனரமைப்பதனையும் உட்கட்டமைப்பு நிர்மாணிப்பு என்றால் விளங்குது. அதாவது வீதி அபிவிருத்தியில சார், வீதி வலையமைப்புல புனரமைப்பும் அத்தோடு புதிய உட்கட்டமைப்பை நிர்மாணிப்பது. எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சாதாரண வார்த்தையில பேசுங்களே, எங்களுக்கு புரியுதாண்டு பாபம். அதுக்காக புனரமைப்பும் நிர்மாணிப்பும். ஒன்று திருத்தம், 2வது புதுசா வீதி அமைக்கிறாங்க, அப்படித்தானே? சரி, ஒன்று திருத்த பணிகள், 2வது புதிய நிர்மாணிப்பு. 2 விடயங்கள். ஒன்று வலையமைப்பினை மேம்படுத்துதல், புனரமைத்தல், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிப்பேரிங் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ என்னமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்வோம். புனரமைத்தல், ரினியூ. அடுத்தது புதிய உட்கட்டமைப்பு நிர்மாணிப்பது. 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மேம்பாடும் திருத்தமும், 2வது புதிய கட்டமைப்புகளினுடைய உருவாக்கம். சரி, உரையாசிரியர் பிரதானமாக பேச வருகின்ற விடயம் என்ன? அதாவது வீதி அபிவிருத்தி, அதாவது முக்கியமாக இந்த புனரமைப்பு செய்யறதையும் உட்கட்டமைப்பு நிர்மாணிக்கிறதையும் விட இல்ல, இந்த 2 விடயத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். 4 செயற்திட்டங்கள் இருக்கிறது. அந்த 4 செயற்திட்டங்கள் 2 வகைக்குள்ளே அடங்குது. ஒன்று வீதி வலையமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புனரமைத்தல், 2வது புதிய வீதிகள் நிர்மாணிக்கப்படுதல் என்கிற 2 வகையானவையாக இருக்குது. 4 செயற்திட்டங்கள் இருக்குது. என்னுடைய கேள்வி, இந்த உரைப்பகுதியில உரையாசிரியர் பேச வருகின்ற பிரதானமான பொருள் என்ன? பிரதானமாக இதை பற்றி பேச வாகன நெரிசலை குறைத்து பொது போக்குவரத்து முன்னேற்றது, பொருளாதார உற்பத்தி திறனை மேம்படுத்துது. இதுல 2 பேர் பேசுறீங்க, கொடுங்க, அவர் பேசட்டும் கொஞ்ச நேரம். சார், பொது போக்குவரத்தினூடாக சார் பொருளாதார உற்பத்தி திறனை மேம்படுத்துவது தொடர்பா சொல்லப்பட்டிருக்கு. சரி, பண்ணுவோம் பாப்போம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். அதுல ஹைவே சம்பந்தமாகவும் பொது போக்குவரத்து சம்பந்தமாக. இல்ல, ஹைவே சரி, நீங்க சொல்ற நெடுஞ்சாலை செயற்திட்டம் இந்த 4. நீங்க கவனிங்க, இதுல சொல்லப்படுகிற இந்த 4 திட்டங்கள் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு செயற்திட்டங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அது 2 வகையானவையாக இருக்குது என்று சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களினால எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகளை சொல்லி இருக்கிறாங்க. 3 விடயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் ஏற்றுக்கொண்டேன். முதலாவதாக 4 செயற்திட்டம் சொல்லப்பட்டிருக்கு. செயற்திட்டம் என்ற ப்ரொஜெக்ட் தானே, 4 ப்ரொஜெக்ட் சொல்லியிருக்காங்க. சரி, 2வது அவை 2 வகைப்படுத்தலுக்குள்ள இருக்கணும். ஒன்று இருக்கின்ற வீதி வலையமைப்பை மேம்படுத்துறது, இப்ப இருக்கிற ரோட் நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்றது என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். புனரமைத்தலையும் திருத்தி அமைத்தல் என்பது போல மேம்படுத்துதல், திருத்தி அமைத்தல் ஒன்று. புதிய உட்கட்டமைப்பு நிர்மாணிக்கப்படுதல், புதிய வீதிகள் நிர்மாணிக்கப்படுதல். இந்த 2 வகையான 4 செயற்திட்டங்கள் இருக்கு. இதனால ஏற்படுகிற விளைவுகளும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த செயற்திட்டங்கள் நிறைவு செய்யப்படமாக இருந்தால், இந்த செயற்திட்டங்களின் நிறைவு நெரிசலை குறைப்பது, 2வது போக்குவரத்து செலவினங்கள்ல குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, குறிப்பாக பொது போக்குவரத்து முறைமையில் அததே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால், அது என்ன அர்த்தம்? அததே நேர மேம்பாடுகள் என்றால்
இந்த செயற்பாடு அந்தந்த நேரத்துல இது நடந்தா இது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பெர்ஃபெக்ட், அதாவது பிளான் படி நடக்குமா இருந்தால், குளறுபடி நடக்காம நடந்தால் என்ன நடக்குமா? அடுத்தது பொருளாதாரம் முழுமையாக உற்பத்தி திறன் மேம்படுத்தும். பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாடும் ஏற்படும். பொருளாதார உற்பத்தி திறன்கள் மேம்பாடு ஏற்படும். இங்கே இதுக்குள்ள உரைப்பகுதி 3 விடயங்களை பற்றி பேசுது, அல்லது 3 வகையாக நாங்கள் உரைப்பகுதியை வழங்கிக் கொள்கிறோம். ஒன்று, வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொள்ளுகிற 4 வகையான செயற்திட்டங்கள் இருக்கிறது, அல்லது 4 செயற்திட்டங்கள் இருக்கிறது. அதை 2 கேட்டகரியை பிரிக்கலாம். இதனாலே எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகள் 3 இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வி, உரையாசிரியர் பேச வருகிற பிரதான செய்தி எதுவாக இருக்கும்? சார் ஒரு நேரம் பேசுங்க. ஒரு நேரத்துல பெயர் சொல்லுகிற ஒரு ஆள் மட்டும் கதைங்க. இப்ப மெக்கவுண்ட் பண்ணுங்க, நான் சொல்லுகிற ஆள் மட்டும் கதைங்க. ஓகே, தர்மே பேசுங்க. சார் என்னன்னு சொன்னா, வீதி வலையமைப்பில் திருத்தல் வேலை, மற்றது 2வதாக புதிய நிர்மாணித்தல் வேலையை செய்வதன் ஊடாக திருத்தல், அடுத்தது புதிய நிர்மாணம் செய்வதை நோக்காக கொண்டு 4 செயற்திட்டங்களை செய்து அதன் மூலம் போக்குவரத்து துறையில பல நன்மைகளை பெறுவதன் மூலம் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாட வழிவகுக்குதுன்றத சொல்ல வர்றாரு. அவ்வளவு ஒரு தனி வாக்கியத்துக்குள்ள எழுதி முடிக்கலாமா? சொல்லுங்களே பாப்போம் உங்களோட. போக்குவரத்து துறையினை மேம்படுத்துவதனூடாக பொருளாதாரத்தை துறையினை முன்னேற்றலாம். உண்மையில இங்க பிரதானமாக போக்குவரத்து துறையினுடைய மேம்பாட்டினாலே அடைய எதிர்பார்க்கப்படுகிற இலக்குகளைத்தான் சொல்லுகிறேன். ஆனால் போக்குவரத்து துறை மேம்பாட்டை பேச வந்த உரையாசிரியர் அது தொடர்பாக விவரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. போக்குவரத்து துறையினுடைய மேம்பாட்டை பற்றி பேச வருகிற போது அவர் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுகிறார். இது 2 வகையாக நடக்குது. இப்ப 4 ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்குது. திரும்ப சொல்லுகிறார், இந்த செயற்திட்டங்களின் நிறைவு என்பது, இந்த செயற்திட்டங்கள் உரிய வகையில நிறைவு செய்யப்படுதல் என்பது தாண்டி அது நிறைவு செய்யப்பட்டால் இந்த செயற்திட்டங்கள் முழுமைப்படுத்தப்படுகிற போது போக்குவரத்து நெரிசல், செலவினம் குறைக்கப்படும். 2 விடயங்கள் குறைக்கப்படும் சொல்றேன். போக்குவரத்து நெரிசலும் செலவினங்களும் குறைக்கப்படும், பொருளாதார உற்பத்தி திறன் மேம்படும். 3 விளைவுகளை சொல்லுது. உண்மையில அவர் பேச வந்த பிரதானமான செய்தி இதுவாகத்தான் இருக்கு. ஆனால் அந்த செயற்திட்டங்களினுடைய வகையும் எண்ணிக்கையும் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்றதுக்காக மேலதிகமாக பேசியிருப்போம். அப்ப நாங்கள் இங்க பார்க்க வேணும், வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், அதாவது எப்போதுள்ளவை, எப்போது மேற்கொள்ளப்படுபவை என்று சொல்லப்பட்டிருக்கு. காலப்பகுதியை அடையாளப்படுத்த முடியல பாருங்க. மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சதா, நடந்து கொண்டிருக்குதா தெரியல. ஆனா கீழே செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற செயற்திட்டங்கள் 4 இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன். செயற்படுத்தப்பட்டவையா, செயற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பவையா, எதிர்காலத்துல மேற்கொள்ளப்பட இருக்கிறதா என்பது தொடர்பில் பெரிய அளவுக்கு தெளிவு இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லலாம், வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலை பிறகு கொண்டு வர, நெரிசலினை ஒழித்தல் என்பது போக்குவரத்து நெரிசல் தான். போக்குவரத்து நெரிசல் செலவு, போக்குவரத்து நெரிசலையும் செலவையும் குறைத்து
பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினையும் ஏற்படுத்தும். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலையும் செலவினங்களையும் குறைத்து பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். அதுல ஏற்படுத்தும் என்று அறுதியிட்டு சொல்வதில் ஒரு சின்ன நெருக்கடி ஒன்று இருக்குது. அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் என்று சொல்லி ஒரு விடயம் மேலதிகமாக எங்களுக்கு சொல்லுது. அதை நாங்கள் ஒரு கண்டிஷனாக கொண்டு வந்து இதுக்குள்ள போடுகிறது அவ்வளவு பொருத்தமா வராது. ஆனால் அதை ஒரு எதிர்வுகூறலாக வைத்துக்கொண்டு உற்பத்தி திறன் மேம்பாடுகளையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி திறன் மேம்பாடுகளினையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அதை சேர்த்து. அப்ப திரும்ப அந்த வசனத்தை சொல்லுகிறேன். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலினையும் செலவினங்களையும் குறைப்பதுடன் பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாடுகளினையும் ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. சரியா? வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலினையும் செலவினங்களையும் குறைத்து உற்பத்தி திறன் மேம்பாட்டினையும் ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது என்பதாக பார்த்துக் கொள்ளலாம். சார், வீதி அபிவிருத்தி அதிகார சபை பத்தி கைக்க தெரியலையா சார்? பொதுவாகவே வீதி அபிவிருத்தி செயற்திட்டம் வந்தது வீதி அபிவிருத்தி அதிகார சபை அல்லது வீதி அபிவிருத்தி திணைக்களம். பொதுவாக அரசு தானே சொல்லுகிறது. மற்றது வீதி அபிவிருத்திங்கிறது வேற ஒருத்தரும் செய்கிறது இல்லை என்றபடியே அதை முக்கியமானதா எடுக்க தேவையில்லை. இது போதும். மேல தடிச்ச இடத்துல இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே கதை திட்டம் எங்களுக்கு சொல்லுங்க. இதுல வந்து அந்த வீதி அபிவிருத்தி அந்த போக்குவரத்து மேம்பாடு அதை எல்லாத்தையும் சேர்த்து போக்குவரத்தில் வினைத்திறன் அதிகரிப்பதுடன் பொருளாதார உற்பத்தி திறன் மேம்படும் என்று கூறுகிறோம். இதுல போக்குவரத்து வினைத்திறன் அதிகரிக்கிறது என்கிறத தவறான வார்த்தையா நான் சொல்ல இல்லையம்மா. அது சில நேரங்கள்ல எங்களுடைய புகையிரதம் மற்றது என்ன தெருப்போக்குவரத்து வாகனங்களினுடைய மேம்பாடு அந்த விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த பரப்பை நாங்கள் இதுக்குள்ள சுருக்குறமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. போக்குவரத்தின் வினைத்திறன் அதிகரித்தல் என்கிறது இங்க ரெண்டு விஷயம்தான். ஒன்று நெரிசலை குறைச்சி செலவையும் குறைக்கும். ஆனால் போக்குவரத்தினுடைய வினைத்திறன் அதிகரித்தல் என்கிறது உரிய நேரத்துல அதாவது நம்பகத்தன்மை ஒன்று ஏற்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் கதைச்சு நாங்கள் இல்லை நம்பகத்தன்மை ஒன்று ஏற்படுகிறது. அதாவது உரிய நேரத்தில் தொழிற்படுத்தப்படுவது, அவற்றினுடைய தரம் சிறப்பாக இருக்கிறது. இப்படி கணக்க போக்குவரத்து சாதனங்களினுடைய தரம் எல்லாம் சேர்த்ததாக வினைத்திறனாக இருக்கும். அப்ப பெருமளவு பொருட்களை குறைஞ்ச செலவில் கொண்டு போகிறது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் பெரிய சொல்லாக அது வினைத்திறன் என்பது ஒரு புரோடான பொருளைத்தரம். நாங்கள் இந்த ரெண்டையும் மட்டும் உள்ளடக்கி வினைத்திறன் என்றது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. அதுக்கு ஆவாயோ ஒரு பச்சை பிள்ளைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் நான். இதை நாங்கள் இப்படியாகவே எழுதுறது நல்லது. நெரிசலும் செலவும் ரெண்டு விஷயம் தானே. இடமும் எங்களுக்கு இருக்கிறபடியால நாங்கள் அப்படியே பயன்படுத்துவோம். மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மேம்படுத்துவதனையும் என்பதில் தொடங்கி உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் என்று வாசிக்கிற போது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் ஏற்கனவே உள்ள வீதிகள் திருத்தி அமைத்து விரிவாக்குவதோடு புதிய வீதிகள் அமைப்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது. வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் ஏற்கனவே உள்ள வீதிகளை திருத்தி அமைத்து மேம்படுத்துவதோடு புதிய வீதிகளை அமைப்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது என்கிற பொருள்படும்படி அதை எழுதினால சார்,
இந்த இதுல தடித்த எழுத்துல நாங்க பொருள் கூறுறதுக்கு சொற்கள் எண்ணிக்கை இல்லையா? பெருமளவுக்கு இல்லையம்மா. நீங்க ஒரு 15-20 சொற்கள் வரைக்கும் 3 லைன்ல எழுதலாம். பொதுவாக இப்போ தரைக்குள்ள 2ஆ பிரிச்சுத்தான் தரையினம். இப்படி 1 என்று சொல்லி போடினம். அதே போல இங்க 2 என்று போட்டு இப்படி தரையினம். ஆரம்ப காலங்கள்ல இருந்தது அப்படி இல்லை, ஒரே அடியா 5 லைனை தந்து விடுகினோம். அதுக்குள்ள நீங்கள் சாராம்சத்தையும் எழுதி விளக்கத்தையும் எழுத வேணும். சில பேர் மேலதிகமா இந்த கீழே இருக்கிற இந்த பகுதிக்குள்ள ஒரு 6வது லைனை எழுதுகிறவர்களும் உண்டு. அது மிகப்பெரிய தவறு அல்ல. ஆனால் அந்த 5 லைனுக்குள்ளேயும் எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். முதல் 2 வரிகள்லையும் சாராம்சத்தையும், அடுத்த 3 வரிகள்லையும் பொருள் விளக்கத்தையும் எழுதுறதுக்கு முயற்சி செய்ய வேணும். இந்த எண்ணி துணிக கர்மம் என்பது போல ஒன்றுக்கு பல தடவை யோசித்து சரி என்பதற்கு பிறகுதான் அதுல எழுத வேணும். எழுதி போட்டு வெட்டக்கூடாது. தடித்த எழுத்த இன்னொரு முறை கூறுங்களே. சரி, இன்னொரு தடவை சொல்லுகிறேன். நான் திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்பாத காரணம் என்னன்னா, ஒரு மாதிரி பாருங்க. அதெல்லாம் சொல்றது நீங்க ரெக்கார்டிங்க பாருங்க. முதல் முறை சகோதரனுக்கு சொன்னேன், அவர் மனக்குறை அடைஞ்சாரோ தெரியல. அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுதான் இந்த நோக்கம். மறுபடியும் உங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடாது இல்லை. இந்த பகுதியை பாருங்க. மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமின்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் என்கிற இந்த பகுதியை வாசிக்க எங்களுக்கு என்ன விளங்குது? வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், ஆரம்பி கதைக்கிறோம். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி என்றால் தற்போதுள்ள வீதிகளை திருத்தி அமைத்து விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் புதிய வீதிகள் அமைப்பதனையும் உள்ளடக்கி இருக்கிறது. சரியா? வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதிகளை திருத்தி அமைத்து மேம்படுத்துவது அல்லது விஸ்தரிப்பது. தற்போதுள்ள வீதிகளை திருத்தி அமைத்து அகலிப்பது என்று வச்சுக்கொள்வோமே, அகலிப்பதை மட்டுமல்லாமல் புதிய வீதிகள் அமைப்பதையும் உள்ளடக்கி இருக்கிறது. இதான் அது இந்த பொருள். அந்த பொருள் உங்களுக்கு விளங்குறத ஒரு நல்ல வசனமா எழுதுங்க. எழுவாய் பயனிலை எல்லாம் உள்ளடங்குற மாதிரியாக ஒரு வசனத்தில் எழுதுங்க. இங்க இருக்கிற அந்த சொற்றொடருக்கான ஒத்த சொற்களை இட்டு நிரப்புகிற ஒரு குறை வாக்கியமாக அது எழுதாது, ஒரு துண்டமாக அது எழுதுறதுக்கு விரும்பாதீங்க. அது உங்களுக்கு பொருத்தமானதல். அடுத்த பகுதிக்குள்ள போகட்டுமா? சொல்லுங்க. அந்த மேல உள்ளத திருப்பி அந்த டிஸ்பிளே போடுங்களேன் சார். சார் இந்த இதுல சார் நான் எழுதியிருந்தேன் சார், வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமின்றி புதிய உட்கட்டமைப்பினையும் நிர்மாணிப்பதன் மூலம் போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பாட்டை அதிகரித்தல் அப்படின்னு போட்டேன் சார். கொஞ்சம் சரி வருமா சார்? அப்படி வர சொற்களினுடைய எண்ணிக்கையில ஒரு அதிகரிப்பு இருக்குது. இந்த விதமா வழிகாட்டுறவர்கள் உண்டு. நான் உங்களை பிள்ளையாக சொல்ல இல்லை. இந்த விதமா இல்ல எப்படி சொல்லுகிறவர்கள், அதாவது இயன்ற வரைக்கும் தான் சுருக்க சொல்லி இருக்கிறாங்க. சொற்களினுடைய எண்ணிக்கை கூட இருக்கலாம் என்று நீங்கள் ஒரு எதிர்பாருங்க. அந்த அதன் ஸ்பிரிட் என்று சொல்லுவோம் நாங்கள். இதன் பிரதானமான சாராம்சம் அவர் சொல்லுகிறது, வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் 2 வகை இருக்கா அல்லது 4 இருக்குது என்று சொல்லுகிறது அவருடைய முக்கியமான பேசு பொருள் இல்லை. இந்த வீதி செயற்திட்டங்கள் இப்படி இப்படி இருந்தாலும் அவர் பிரதானமாக சொல்ல வருகிறது அதனுடைய இலக்குகள். வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களினால சில இலக்குகள் அடைய எதிர்பார்க்கப்படுது என்கிறது பிரதானமான பேசு பொருளா இருக்க. அந்த பிரதான கருத்துல நில்லுங்க. ஒரு 13 சொற்கள்ல நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறது சீலிங்கா வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு மேல போகாதீங்க. பெரிய பிள்ளையெல்லாம் செய்றீங்க நான் சொல்ல. நாம இப்பதான் 3வது பேப்பர்ல இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதம் போக நாம துல்லியமாக எழுதுகிற லெவலுக்கு வந்துடுவோம். உங்களை நீங்கள் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கணிசமான அளவுக்கு இந்த சாராம்சத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஓரளவுக்கு திருத்தமான பதில எழுதி இருக்கிறீங்க. முகமது ரிஃபான் ஏதோ சொல்ல வாரீங்க. ரிஃபான் சொல்லுங்க சார். இதுல இந்த எழுவாய் விடுபட்டு நாம சொன்னதுல அந்த வீதி நான் எழுதுன சார். சொல்லுங்க. வீதி அதிகார சபையின் அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட வீதி உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு
பொருளாதாரத்தில் உற்பத்தி திறன் மேம்பாடுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்க அந்த மேம்பாடு என்று சொல்லுகிற விடயத்தை நாங்கள் இங்க இது எழுவாயா ஆக்கி கொண்டோம் நினைக்கிறீங்க. அபிவிருத்தி அதிகார சபையை வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் என்பதை எழுவாயாக ஆக்கிக்கொண்டோம். சரி, அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இதனுடைய எழுவாயாக வைத்துக் கொண்டோம். ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது அல்லது ஏற்படுத்தலாம் என்பது பயனில்லை. சரி சரி. அப்போ எவற்றை ஏற்படுத்தும்? இப்ப கந்தன் சோறு சாப்பிட்டான், கந்தன் அழுவாய் சாப்பிட்டான், பயனில்லை. என்ன சாப்பிட்டான்? சோறு செய்யப்படும் பொருள். இங்க செய்யப்படும் பொருளாக நாங்கள் என்னத்தை சொல்லுகிறோம்? போக்குவரத்து நெரிசலையும் செலவையும் குறைப்பதோடு பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனையும், சரிதானே, இது செய்யப்படும் பொருள். பயனில்லை என்ன? மேம்படுத்தலாம் அல்லது மேம்படுத்தும் அல்லது மேம்பாட்டினை ஏற்படுத்தும் என்பதாக முடித்துக் கொள்ளுகிறேன். இப்ப பாருங்க, அந்த கட்டமைப்புக்குள்ள நிக்குது. ஓகேயா? ஓகே சார். ஓகே. நிதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் என்பது எழுவாய். மேம்பாடுகளை ஏற்படுத்தும் அல்லது மேம்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்பது எது என்று சொன்னால், போக்குவரத்து நெரிசல் செலவை குறைத்து பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனையும் என்று சொல்லுகிறது. அதனுடைய செய்யப்படும் பொருள். சரிதானே? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. கேள்விக்கு நன்றி. ஏனென்றால் அது பல பேருக்கு இன்னும் தெளிந்த புரிதலை கொடுக்கும். அப்ப அந்த அடிப்படையில் அதை வச்சுக்கணும். சரி, 14வது நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். இந்த உரைப்பகுதிகளை நிறைவு செய்து போட்டு நாங்கள் இதனுடைய முதலாம் பாகத்தை நிறைவு செய்வோம். அதுக்கு பிறகு பிரின்சிபல் சர்வீஸுக்கு உரிய சகோதரர்களும் சகோதரிகளும் மட்டும் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நாங்கள் எங்களுடைய பேப்பரின் வடிவம் தொடர்பாக கொஞ்சம் பேசுவோம். பல பேர்கிட்ட அதை பற்றிய கேள்விகள் இருக்குது, தனிப்பட்ட மெசேஜ்லையும் அதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கதைப்போம். சரியா? ஓகே. இப்போ இதுக்குள்ள வருவோம். 14வது கேள்வி, COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால், அது இடைவெளி வந்திருக்க வேணும், வேற இல்லை, ஆனால் உடைச்சு வாசிப்போம். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வி தளங்களதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியிலும் குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும். திரும்ப வாசிப்போம். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வித்தளங்களினதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியிலும் குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும். சரி, இங்கு முதலாவது விடயம்,
இணையவழி கல்விசார் நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றவர்களாக எத்தனை தரப்பினரை உரையாசிரியர் அடையாளப்படுத்துகிறார்? இணையவழி கல்விசார் நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றவர்களாக உரையாசிரியர் எத்தனை வகையானவர்களை அடையாளப்படுத்துகிறார்? 4 வகையினர். 3 பிரிவினர். கேட்கிறேன், சொல்றேன். எல்லாரும் சேம் டைம்ல வேணாம். முதல்ல இஸ்தியாக் கதைங்க. ஒன்று குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்கள். எத்தனை பேர்? நம்பர் 4 பேர் சொல்லுகிறார்கள். அந்த 4 பேரையும் எங்களுக்கு அடையாளப்படுத்துங்க. கேட்போம், பரவாயில்லை. மாணவர்கள். ஓ, குறைவான தொலைத்தொடர்பு பணியில் கொண்டவர்கள். அடுத்து விசேட தேவையுடைய பிள்ளைகள். முன்பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்கள். முன்பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்களை விளக்கப்படுத்துறதுக்கு தான் அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும். என்ன, முன்பள்ளி ஆரம்ப பள்ளி அந்த 2 பேரையும் ஒரே கேட்டகரியாவே சேர்த்து போடுங்க. இங்க என்பது அவர்கள் ஒரு வகை கருதி சொல்லப்படுது. அவை ஒரே டைப் ஆக்கள். விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் மாணவர்கள். முன்பள்ளி பிள்ளைகளுக்கும் ஆரம்ப பள்ளி பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் விசேட கவனம் தேவைதானே? இல்ல, அதான் இப்ப விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் மாணவர்கள் ஒரு கேட்டகரி ஆக்கலாம். இவே என்ன, அது ஒரு கேட்டகரியோ. அப்ப 4 வகையான ஆட்களை இங்க உரிய ஆசிரியர் சொல்லுகிறார். இவர்களுக்கு இணையவழி கல்விசார் நடவடிக்கைகள் பொருத்தமற்றவையாக இருந்தது. ஒன்று, குறைந்த வருமானம் உள்ள பிள்ளைகள். 2வது, இந்த நெட்வொர்க் பிரச்சனை உள்ள ஏரியா. இப்போ எங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. குறைவான தொலைத்தொடர்பு ஊட்டல் பணிகளை கொண்ட பிரதேசம். 3, விசேட தேவையுடைய பிள்ளைகள். 4வது, விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் மாணவர்கள் என்கிற 4 வகையானவர்கள் இந்த இணையவழி தளங்களினூடான கல்விசார் நடவடிக்கைகள் அதிகம் பயனளிக்காமல் அவர்கள் இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார். அவர்கள் அதிலையும் அவர்கள் இடையூறுகளை அனுபவித்தார்கள் என்று சொல்லி அடித்து சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இடையூறுகளை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்ல வருகிறது. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன? இணையவழி கல்வி முறையினூடாக ஏற்படுகின்ற குறைபாடுகளை சொல்றதா இருக்கும் சார். இணையவழி கல்வியின் குறைபாடுகள் அல்லது மட்டுப்பாடுகளை பேசுவது உரையாசிரியருடைய நோக்கம். சரி, எடுத்துக்கொள்ளலாம், பார்ப்போம். தர்மே சொல்லுங்க. கோவிட் தொற்று காரணமாக கல்வித்துறையில் ஏற்பட்ட பாதிப்பை விவரிக்கிறது. கோவிட் தொற்றின் காரணமாக கல்வித்துறையில் ஏற்பட்ட பாதிப்பை விவரிப்பது. ஓகே, 2 நோக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் முடிவுக்கு வர ஒரு 3வது வாக்களி கொண்டு தேவைப்படுது. முதலாவது எனக்கு யாரு சொன்னது? ரிஃபான் எனக்கு சொன்னாரு, இங்கு இணையதளங்களினூடாக கல்வி நடவடிக்கைகளின் குறைபாடுகளை பேசுவது. இணையதளங்களினூடான கல்வி நடவடிக்கைகளின் குறைபாடுகளை பேசுவது என்று சொல்லி தர்மி சொன்னாங்க, இல்ல COVID-19 நோய் தொற்று கல்வித்துறையை பாதித்தது என்பதை பேசுவதுதான் அவருடைய நோக்கம். சாராம்சம் தான், நோக்கமும் அதுதான் என்று சொல்லி நாங்கள் கருதலாம் போல இருக்குது. 3வதாக யாராவது ஒருவர் வாக்களிச்சு பிரசா கதைங்க கேட்போம். நான் மைக் மியூட் பண்ணிட்டேன், திருப்பி ஒன் பண்ணிட்டு பேசுறேன். ஓ சாரி, உங்களுக்கு மைக் பிரச்சனை உங்களுக்கு. ஷாகிர் பேசுங்க. சார், கோவிட் தொற்று காரணமாக கல்வித்துறையில ஏற்படுற ஒரு பின்னடைவும் இணையதளத்துறையில ஏற்படுற வளர்ச்சியும் சொல்றாரு சார். இணையதளத்துறையில ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுன்னு சொல்றாரா? கொஞ்சம் கூட யோசிங்க சார். சொல்லுங்க. கல்வித்துறையில கோவிட் தொற்று காரணமாக கல்வித்துறையில ஏற்படுற
பின்னடைவையும் இணையதள துறையில் ஏற்படுற வளர்ச்சியையும் பற்றி சொல்றாரு. இணையதளத்தினுடைய வளர்ச்சி என்று எந்த பகுதியை நீங்க கருதுறீங்க? எந்த பகுதி அவருடைய வளர்ச்சியை காட்டுகிற பகுதி என்று காட்டுங்களேன். உங்களை அசௌகரியப்படுத்துறதா ஃபீல் பண்ணாதீங்க, நான் விளக்கத்துக்காக கேட்கிறேன் சாயர். ஓம் சார். ஓம் ஓ அந்த பகுதி கால பகுதியில் இணையதளம் மூலமாக அதிகமாக தொடரப்பட்டதுனால அது பொருத்தமானது என்று கதைக்கிறீங்க, அப்படியா? ஓகே, ரஃபீக் கதைங்க. ஆம் சார். ஓ கோகிலா முரளிதரன் பேர் அக்கௌண்ட் பண்ணிருக்க ஓ பண்ணிட்டேன். கோகில முரளிதரன் பேசுங்க. இல்ல, அவருடைய காணையில சந்திரகுமார் காண சார். தொற்று காரணமாக சார் இணையவழி கல்வி தளங்களூடாக வளர்ச்சி இருந்தாலும் கூட சில மாணவர்களுக்கு விசேட தேவையை அவர்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிற மாதிரி இருக்கு சார். ஓகே, கோகில முரளிதரன் கோவிட் தொற்றினால் கல்வித்துறையில் இணையவழி கல்வியின் பயன்பாடுகளும் அசௌகரியங்களும் கூறப்படுது. கேள்வி 2 விஷயம் சொல்றீங்க போல இருக்கு, திரும்ப ஒரு கிளியர் பண்ணுங்க எனக்கு. கோவிட் தொற்றினால் கல்வித்துறையில் இணையவழி கல்வியின் பயன்பாடும் அசௌகரியங்களும் கூறப்படுகிறது. COVID-19 நோய் தொற்றினால் கல்வித்துறையில் இணையவழி கல்வியின் பயன்பாடும் அதனால் ஏற்பட்ட தீமைகளும். அப்ப சுருக்கமா இணையவழி கல்வி அப்படியா? சரி, சதீஷ் 4. கோவிட்-19 தொற்று காலத்துல பின்தங்கிய பிரதேசங்கள்ல காணப்பட்ட பிள்ளைகள கல்வியில ஏற்பட்ட சில இடையூறுகளை சுட்டி காட்டுறாரு. COVID-19 காலப்பகுதியில கல்வியில் ஏற்பட்ட இடையூறா, சில பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட இடையூறா? பின்தங்கிய பிரதேசங்கள்ல காணப்படுற மாணவர்கள் கல்வியில் ஏற்பட்ட பின்னடைவு. குணம் கதைங்க. ஆமாம் சார். இவர் சொல்ற இந்த முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த கோவிட் தொற்றுன்றது கல்வித்துறையில மாத்திரம் இல்லை சார், பல்வேறு துறைகள்லையும் பாதிப்பு ஏற்படுத்தினதுன்றதுதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். கல்வித்துறையில மட்டுமல்ல, பல்வேறு துறைகளையும் பாதிப்பு ஏற்படுத்தியது, அல்லது பல்வேறு துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தியது போல கல்வியையும் பாதித்தது என்று சொல்ல வாரீங்களா? பாதிப்பு இல்லை, பல்வேறு துறைகள்ல பாதிப்பு இருந்தேன்னு சொல்ல வாரீங்களா? கல்வியும் அதுல ஒரு துறை என்றதை சொல்றாரு, பல்வேறு துறைகளோட கல்வியும் ஒரு துறை என்றதை சொல்றாரு. கனிஷ்டனோட கதைச்சிட்டு நிறைவு செய்ய போறேன். கனிஷ்டன், உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க. COVID-19 காரணமாக கல்வித்துறையில் ஏற்பட்ட பாதிப்பை விளக்குறது அவரோட நோக்கம். கிரேட் ஆன்சர். இங்க COVID-19 நோய் தொற்றினால் கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமான கல்வித்துறை காணப்படுகிறது என்று சொல்ற. கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. இவ்வளவுதான் உரையாசிரியர் பேசுகிற சாராம்சமும் நோக்கம். இந்த பகுதிதான் உரையாசிரியர் பேசுகிற சாராம்சமாக இருந்தாலும் சரி, நோக்கமாக இருந்தாலும் சரி. சரிதானே? COVID-19 நோய் தொற்றினால் சமூக உட்கட்டமைப்பின் முக்கிய அம்சம் ஒன்று பாதிக்கப்பட்டது. அதுல முக்கிய அம்சமாக கல்வி பாதிக்கப்பட்டது. கல்விக்கு முன்னுக்கு முக்கிய அம்சமான கல்வி என்று போட்டோம் என்றால் அது அடைமொழியாக மாறிவிடும். ஆகவே அதை தவிர்க்கவும். சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமான கல்வித்துறை என்று போட்டோம் என்றால் கல்வித்துறைக்கு முன்னுக்கு அது அடைமொழி அல்லோ, அப்ப அது வேணும். சரிதானே? இப்ப COVID-19 நோய் தொற்றினால் கல்வித்துறை மிக கடுமையாக பாதிப்படைந்தது.
இப்படி சொல்லி போட்டு அவருக்கு அந்த மனசுல கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்கு. இப்படி சொன்னோடனே நீங்க என்ன கல்வித்துறை பாதிப்படைஞ்சீங்க, நாங்க எல்லாம் சூம் கிளாஸ்ல எல்லாம் போட்டு நடத்தினாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாகாண கல்வி திணைக்களமும் அந்தந்த மாகாணங்களில் பிரபலியமான ஆசிரியர்களை எல்லாம் வரிசையா விட்டு அப்படியெல்லாம் படிப்பிச்சினாங்க. மாகாணத்தில் இருந்த சிறந்த ஆசிரியர்களுடைய சேவையை எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பெறக்கூடியதா இருந்தேன்னெல்லாம் நீங்க கதைப்பீங்க. பிறகு கல்வித்துறை என்னென்று பாதிக்கப்பட்டது என்று நீங்க கேட்பீங்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்றார். இங்க பாடசாலை, பல்கலைக்கழகம், 3ஆம் நிலை கல்வி, எல்லா வகை கல்வியும், அதாவது பாடசாலை கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி என்கிற 3 வகையான கல்வியும் மூடப்பட்டிருந்தது. பாடசாலை கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி, அதான் நீங்க 3ஆம் நிலை கல்வி என்று நீங்க தொழிற்கல்வி, இந்த எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் இணையவழி தளங்களுக்கு ஊடாக நடவடிக்கை தொடரப்பட்டது. அதை அவரே சொல்றேன், இணையவழி தளங்களின் ஊடாக நடவடிக்கை தொடரப்பட்டது. ஆனால் இந்த நடவடிக்கைக்கு மத்தியிலும், அதாவது சேம் டைம், இந்த நேரத்தில் சேம் டைம் என்ன நடக்குதுனாலும் 4 வகையான ஆட்கள் முக்கியமா கடுமையான இடையூறுகளை அனுபவித்திருப்பார்கள் என்று சொல்லுவதன் மூலமாக கல்வித்துறையினுடைய பாதிப்பில எந்த ஒரு தணிப்பும் நிகழ இல்லை என்று சொல்லுகிறேன். நீங்க இந்த நடவடிக்கைகள் செய்த நீங்கள், ஆனால் கல்வித்துறை பாதிக்கப்பட்டதுதான். அந்த நியாயத்தையும் சொல்லி அந்த நியாயத்துக்கான ஒரு பதிலுறுத்தலையும் அவர் சொன்னது. நீங்க சொல்லுகிற நியாயத்தை அவரே சொல்லி இப்படியான கல்விசார் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த, ஆனா இதுக்கு இடையிலையும் பாருங்க, இதுக்கு மத்தியிலும் இந்த நிலைமையிலையும் இந்த வகையான பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே COVID-19 நோய் தொற்றினால கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இங்க 13 வசனம் வரையில், 13 சொற்கள் வரையிலேயே என்று தேடிக்கொண்டு தெரிய வேண்டாம். நான் ஆக உச்சம்தான் 13 சொன்னேன். நான் குறைந்தது 9 சொற்களுக்குள்ள எழுத சரிதானே. COVID-19 நோய் தொற்றினால் கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. COVID-19 நோய் தொற்றினால் கல்வித்துறை மிக கடுமையாக பாதிப்படைந்தது. சமூக உட்கட்டமைப்பின் இன்னொரு முக்கிய அம்சம் என்கிற விடயத்தை சேர்க்கிறதாக இருந்தால் அடைமொழி வராமல் சேர்க்கிறது நல்லது. அந்த பகுதியை அப்படியே எடுத்து நீங்கள் சமரியா கொடுத்தால் கூட அதுக்கு சரிதான் போடுவார். இந்த உலகளாவிய என்பதை கையை விடலாம். உலகளாவியங்கிற வார்த்தையை வெட்டி போட்டு COVID-19 நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பின் முக்கிய அம்சமாக கல்வித்துறையும் காணப்படுகிறது. COVID-19 நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பின் ஒரு முக்கிய கூறாக கல்வித்துறை காணப்படுகிறது என்பதாக இந்த விளக்கம் இருக்கட்டும். கீழே இருக்கிறது அதை பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலான ஒரு உரையாடல். அது இப்படியாக நன்மையில் நடந்தது, ஆனால் கணிசமான வகைப்பட்ட பிள்ளைகளுக்கு அது குறிப்பிடத்தக்க இடையூறுகளை உண்டாக்கி இருக்குது என்று சொல்லி விளக்கம் சொல்றாங்க. கீழே இருக்கிறதுக்கு ஏற்கனவே நாங்கள் கதைச்சிட்டோம், இருந்தாலும் அந்த பகுதிக்குரிய விளக்கத்தை சொல்லுவோம். தடித்த எழுத்திலான சொற்றொடருக்கு விளக்கம் சொல்ல போகணும். விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் என்று வாசிக்கிற போது இந்த பந்தியோட தொடர்புபடுத்தி நாங்கள் சொல்லுகிறது. எப்படி COVID-19 நோய் தொற்று காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய வழி கல்வி முறை விசேட தேவையுடைய பிள்ளைகள்ங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்தக்கூடாது, அது பொருத்தமில்லைத்தானே. அதுக்கு விளக்கம் எங்களுக்கு தெரியுது என்று சொல்லி அவருக்கு சொல்ல வேணும். இப்போ COVID-19 நோய் தொற்று காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி கல்வி முறை உடல் உள குறைபாடுடைய பிள்ளைகளுக்கும், அதான் விசேட தேவையுடைய பிள்ளைகள்ங்கிறது நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லுகிறோம். உடல் உள குறைபாடுடைய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களினால் நேரடியாக நெறிப்படுத்தப்பட வேண்டிய அல்லது நேரடியாக உடனிருந்து வழிகாட்டப்பட வேண்டிய பிள்ளைகளுக்கும் பொருத்தமானதாக அமையவில்லை. COVID-19 நோய் தொற்று காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி கல்வி
உடல் உள ரீதியான குறைபாடுடைய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் உடனிருந்து வழிப்படுத்த வேண்டிய வகை பிள்ளைகளுக்கும் பொருத்தமானதாக அமையவில்லை. இந்த பொருள்படும் வகையில உங்களோட வசனம் இருந்தால் சரி. நான் எப்பவும் சொல்லுகிறேன், அது முழுமைப்படுத்தப்பட்ட வசனமாக இருக்கிறது சிறந்தது. சரி, நிறைவான பகுதிக்குள்ள போவோம். இந்த உரை பகுதிக்குள்ள இந்த இடத்துல வச்சுக்கொண்டு நான் கொஞ்சம் உங்களோட கூட கதைக்கிறேன். சரியா? இதுல பொருளியல் துறை சார்ந்த ஆசிரியர்கள், பொருளியல் படிப்புகிறார்கள் இருந்தால் உங்களுடைய கோபதாபங்களை நிறுத்தி வச்சுக்கொள்ளணும். என்னோட கோபிக்க கூடாது. என்னென்னா, நான் எனக்கு தெரிஞ்சதைத்தான் விளங்கப்படுத்தி சொல்லுவேன். அப்ப நீங்கள் உங்களுடைய பொருளியல் அறிவுக்கு பொருந்தி வர இல்லை, நான் எளிமையாக சொல்லுகிறேன் அல்லது இது முழுமையான விளக்கம் இல்லை என்று சொல்லி சொன்னால் கோவிச்சு கொள்ளாதீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லுகிறது போல, என்ன போல இந்த துறை சார்ந்த விளக்கம் குறைந்தவர்களுக்காக இந்த பகுதியை கொஞ்சம் விளங்கப்படுத்த போகிறேன். சரி தானே? ஏற்கனவே என்னுடைய முன்னைய செயலமர்வுகளில் தொடர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பகுதி விளங்கும். அவர்கள் ஆர்வக்குறைவாக இருந்தால் கொஞ்சம் அமைதி காத்து கொள்ளுங்க. குறிப்பா பிரின்சிபல் சேவ்ஸ்ல இருக்கிற இந்த துறை சாராமல் வேறு துறைகள், கணித விஞ்ஞான துறைகள், அதுபோல சமூக விஞ்ஞான துறைகள்ல பொருளியல் புவியியல் தவிர்ந்த ஏனைய கலைப்பாட திட்டங்களோடு தொடர்புடைய ஆசிரியர்கள், அந்த வகையை சார்ந்த நம்போன்றவர்களுக்காக இந்த பகுதியை பேசுகிறேன். சரிதானே? பெரும்பாலும் அண்மை காலங்களில் வரக்கூடிய உரைப்பகுதிகளில் பொருளியல் அல்லது அபிவிருத்தி புவியியல் சார்ந்த பகுதிகள், உரைப்பகுதிகள் அதிக அளவில் உள்ளடக்கப்படுது. இதனுடைய அர்த்தம் ஏனையவை வராது என்பது அல்ல, இந்த வகையானவை வருது. இப்போ இதுல ஒரு துறையாக பேசப்படுவது வெளிநாட்டு துறை. இந்த வெளிநாட்டு துறை என்பது தொடர்பாக வெளிநாட்டு கணக்கு, வெளிநாட்டு துறை என்பதை பற்றி பல பரீட்சைகள்ல இந்த உரைப்பகுதிகளை போடுகிறார்கள். ஒரு சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறனாலும் இதைத்தான் போடுறாங்க. அவங்க எந்த சம்பந்தமும் இதோட இல்லாதாக்கள். சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவனே யாராவது மேத்ஸ் படித்தவன் தான் போவான். அவனுக்கும் இந்த செக்டருக்கும் கிலோமீட்டர் கணக்கில் வித்தியாசம் இருக்கும், தூரம் இருக்கும். அவனுக்கு போயிட்டு வெளிநாட்டு துறை உரைப்பகுதியை போட்டு கேள்வி கேட்கிறான். இப்ப பேங்கு கடுவர்றவனுக்கு கேட்கறது வேறு. அவன் அந்த பொருளியல் துறை, வங்கித்துறை அல்ல முகாமைத்துவம் சார்ந்து கொஞ்சம் அறிவு இருக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது எந்த சம்பந்தமும் இல்லாம சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவனுக்கும் இந்த மாதிரி பந்தியை போடுறாங்க. அப்ப நாம கொஞ்சம் ஒரு நாளைக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்கிற நேரம் ஒரு துறை சம்பந்தமாக ஒரு எளிமையான மேலோட்டமான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் அந்த உரைப்பகுதி எங்களுக்கு புரிந்து கொள்ளும். சரிதானே? இந்த வெளிநாட்டு கணக்கு என்கிறது, வெளிநாட்டு துறை அல்லது வெளிநாட்டு கணக்கு என்கிறது ரெண்டு பெரிய கணக்குகளை வச்சிருக்கிறாங்க. ஒன்று நடைமுறை கணக்கு என்று சொல்லியும், ரெண்டாவது மூலதன கணக்கு என்று சொல்லியும் சொல்றாங்க. நான் முதல்ல இப்போதைக்கு உங்களுக்கு இந்த நடைமுறை கணக்கு என்கிறத பற்றி மட்டும் இன்றைய கதைக்கிறேன். சரிதானே? வெளிநாட்டு நடைமுறை கணக்கு, நானா மூணா காணான்னா நடைமுறை கணக்கு என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல இந்த வெளிநாட்டு நடைமுறை கணக்குல 4 கணக்கு இருக்கு. 1, 2, 3, 4 கணக்கு. சரிதானே? இந்த 4 கணக்கும் என்ன என்று சொல்றதுக்கு முன்னுக்கு இதை நாங்க இப்படித்தான் போட போறோம். 1 வரவு, 2வது செலவு, 3வது மீதி. முதலாவது வரவு, 2வது செலவு, இந்த 3வது பக்கத்துக்குள்ள மீதி. சரியா? வெளிநாட்டு கணக்க 2 பெரிய கணக்கா பிரிக்க போறோம். 1 நடைமுறை கணக்கு, 2வது மூலதன கணக்கு அல்லது நிதி கணக்கு என்று சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் அதை பற்றி பேசல. மூலதன கணக்கு அல்லது நிதி கணக்கு தொடர்பில் நாங்கள் பேசல, நடைமுறை கணக்கை பற்றி பேச போறோம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இத வணிக பொருள் கணக்கு என்று சொல்றது. முதலாவது கணக்கு வணிக பொருள் கணக்கு. இது கிரயத்தலுக்கு வந்தால் பயன், வர இல்லைன்னாலும் பயன். எங்களுக்கு இதபடியா புதுசா விளங்கிக் கொள்ளுறோம், அவ்வளவுதான். வணிக பொருள் கணக்கு என்றால் பொருட்கள்
பண்டங்களினுடைய வழியாக வருகிற வரவு செலவு இதெல்லாம் வெளிநாட்டு காசு டாலர்ல தான் கணக்கு பண்ணி வைப்போம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். சரிதானே? இதுக்கு மேலதிகமான விளக்கம் இருக்குது. அவை காரணி அல்லாதவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. காரணி அல்லாத பண்டங்கள் அந்த கதையெல்லாம் பண்ண நாங்க சாதாரணமா பொருட்கள். சரிதானே? பொருட்களினுடைய வரவு வரவுன்னா என்ன? எங்களுக்கு ஏற்றுமதியால கிடைக்கிற வருமானம். ஏற்றுமதியால கிடைக்கிற வருமானம் சும்மா ஒரு கதைக்கு வச்சு கொள்ளுவோம். ஒரு 10,000 பில்லியன் ஏற்றுமதியால எங்களுக்கு வருமானம் வருது. செலவு என்றா இறக்குமதி, அது ஒரு 25,000 பில்லியன் என்று வச்சுக்கொள்வோம். நான் சொல்லுகிறது இலங்கையினுடைய கணக்கோட பொருந்தி வராது, நான் சும்மா சொல்லுகிறேன்னா 25,000 பில்லியன் வணிக பொருள் கணக்கு. வரவு குறைய இருக்கும், செலவு கூட இருக்கும். அப்ப இதுக்கு இந்த மீதியை சொல்லுகிறது வர்த்தக மீதி. வணிக பொருள் கணக்குல இருந்து வருகிறது வணிக பொருள் கணக்கு மீதி அல்லது வர்த்தக மீதி. இந்த வர்த்தக மீதி எவ்வளவு வருது? யாரு நித்திரி ஒன்று பார்ப்போம், கொடுத்தரும் இல்லையா? எவ்வளவு வருது மீதி? 15,000 மைனஸ்ல வருது. அப்போ வர்த்தக மீதி என்பது இங்க வர்த்தக பற்றாக்குறை. வர்த்தக பற்றாக்குறை, சரிதானே? வர்த்தக மீதி என்பது வர்த்தக பற்றாக்குறையாக இருக்கு. அப்ப இது வணிக பொருள் கணக்கு. அடுத்த 2வது சேவைகள் கணக்கு அல்லது இத பணிகள் கணக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். சேவைகள் கணக்கு அல்லது பணிகள் கணக்கு. இந்த சேவைகள் அல்லது பணிகள் என்று சொல்றது என்னென்றால், இப்போ விமான பயணம் இருக்குதானே. இலங்கையாக்கள் வெளிநாட்டு விமானத்தில் ஏறி பயணம் போனாங்க என்றால் இலங்கையிலேருந்து டாலர் வெளிநாட்டுக்கு போகும். எங்கடையாக்கள் ஸ்ரீலங்கன் காசு கொடுப்பாங்க, பேங்க் அதுக்கு பதிலாக அவைக்கு டாலரை கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணி டாலர்ல தான் பே பண்ணும். அப்ப டாலர் வெளியில போகும். வெளிநாட்டு ஆக்கள் இலங்கை விமானத்தில் ஏறி வந்தாங்களாக இருந்தால், ஏறி பயணம் செய்தாங்கன்னா இலங்கைக்கு டாலர் வரும். அதுபோல வெளிநாட்டு ஆக்கள் சுற்றுலா வருவாங்களாக இருந்தால் சுற்றுலா என்கிற சேவையை நாங்கள் அந்த வெளிநாட்டு பயணிக்கு விற்பனை செய்து டாலரை பெற்றுக்கொள்கிறோம். சுற்றுலா சேவை, சரிதானே? அதே போல ஐடி, துறைமுக பணிகள். சில நாடுகளில் இருந்து பொருட்கள் கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய துறைமுகத்தில் இறக்கி இங்க தரம் பிரித்து பொதி செய்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதெல்லாம் இருக்கு. துறைமுக பணிகள், இவற்றின் மூலமாக எங்களுக்கு சேவைகள் கணக்கு. பெரும்பாலும் இதுல ஒரு மிகைதான் வரும். இதுல ஒரு 21,000 வரவு வருது என்று வச்சுக்கொள்வோம். செலவு 13,000 வருது. சரிதானே? செலவு 13,000 வருதுன்னா இப்ப இதுல 8,000. இது பணிகள் கணக்கு மீதி, பணிகள் கணக்கினுடைய மிகை. பணிகள் கணக்கினுடைய மிகை என்று சொல்லி சொல்லுவோம். 3வது முதலாம் தர வருமான கணக்கு. முதலாம் தர வருமானம். முதலாம் தர வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலீடு செய்வதன் மூலமாக கிடைக்கிற வருமானங்கள். இலங்கை ஆக்கள் வெளிநாட்டுல போய் கம்பெனி திறந்தினம் என்றால் அங்க லாபம் உழைச்சிட்டு அந்த காசை இங்க இருக்கிற தங்களோட வீட்டுக்காரருக்கு அனுப்பிவிடும். அப்ப டாலர் இங்க வரும், சரிதானே? வட்டி, லாபம், பங்கு லாபம் போன்ற முதலீட்டு வருமானங்கள் இதுக்குள்ள வரும். முதலாந்தர வருமானம் என்று சொல்லுகிறது வட்டி, லாபம், பங்கு லாபம் போன்ற முதலீட்டினால் கிடைக்கிற வருமானங்கள். இது இலங்கை ஆக்கள் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறது குறைவு என்கிறதால ஒரு 2,000 என்று வச்சுக்கொள்ளும். ஆனால் வெளிநாட்டு ஆக்கள் வந்து இங்க முதலீடு செய்கிறது கூட. கட்டுநாயக்கா, பியகம, கொக்கலை, பல்லேகலை, அதுபோல இப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்க கைத்தொழிற்பேட்டைகள் போன்ற பல இடங்கள் எல்லாம் அவர்கள் வந்து முதலீடு செய்கிறார்கள், தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள். பல சர்வதேச கம்பெனிகள், KFC அந்த மாதிரியான நிறுவனங்கள் நிறைய வந்துட்டு. அப்ப இவை என்ன செய்யும்? இங்க உழைக்கிற லாபத்தை தங்களோட நாட்டுக்கு அனுப்பும், சரிதானே? அதுல ஒரு
ஒரு 15,000 என்று வச்சுக்கொள்வோமே, அல்ல சரி ஒரு 11,000 இருக்கு. நான் சொல்லுகிற எல்லாம் கற்பனையான தொகை தானா? 11,000 என்றால் அப்ப இதுல ஒரு 9,000 ரூபாய், 9,000 பில்லியன் எங்களுக்கு மைனஸ். அடுத்தது இரண்டாந்தர வருமான கணக்கு. இரண்டாந்தர வருமான கணக்குன்றது வெளிநாட்டுல வேலை செய்யற ஆட்கள் தங்கட நாட்டுக்கு அனுப்புற காசு. இப்ப இங்க சைனாக்காரர், இந்தியாக்காரர் இவ எல்லாம் வேலை செய்யணும், அவைக்கிற ஆட்கள் சம்பளம் கொடுப்போம். அப்ப அவைகள் இங்கே இருந்த ஒரு 3,000 அனுப்பு. எங்கட ஆக்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 40,000 பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க. போனாக்கள் அங்க நிப்பாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு. இவங்களை அனுப்புகிற காசு எங்களுக்கு ஒரு 19,000 பில்லியன் வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப எவ்வளவு வரும்? 16,000 பிளஸ் 16,000 வரும். கொஞ்சம் மாத்துவோம், இல்லை கொஞ்சம் வித்தியாசம் வரபடியால இது ஒரு 17,000 என்று மாத்திக்கும். சரியா? அப்ப இதுல 14,000 எங்களுக்கு வரும். 14,000 இலங்கைக்கு லாபமானதாக மிகையானதாக இருக்கு. இப்ப தேர்னது எவ்வளவு? சார் செலவுல போட்டிருக்கீங்க சார். வருமானம் வந்துட்டு 3,000 ரூபாய் போட்டீங்க, ஆனா அது செலவுக்குள்ள வரும் 17,000 ரூபாய். மாறி போட்டோமே. ஓகே ஓகே, சொல்லிட்டு எழுதின போது தவறுதலா போட்டோம். 17,000 வெளிநாட்டுல இருந்து இங்க வருது, 3,000 வெளியே போகுது, அப்படித்தான்? 3,000 வெளியே போகுது, 17,000 வருது. சரியா? இது கொஞ்சம் அலப்படிக்கும், ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. என்னன்னா இந்த விடய உள்ளடக்கத்தோட பல பந்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அப்ப நான் இதை கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தோம்னா நல்லது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா கடைசியா நடைமுறை கணக்கு பற்றாக்குறை 2,000, எல்லாம் சேர்த்து நடைமுறை கணக்கு பற்றாக்குறை 2,000. இவற்றினுடைய விளக்கத்தை பற்றி நிறைய பந்திகள் வருது. இது உங்களுக்கு விளங்கி இருந்தா சரி. நடைமுறை கணக்குன்றது 4 கணக்கு இருக்கு. ஒன்று பொருட்களோடு சம்பந்தப்பட்டது, 2வது சேவைகளோடு சம்பந்தப்பட்டது, 3வது முதலீட்டு வருமானங்கள் சம்பந்தப்பட்டது, அதை சொல்றது முதலாந்தர வருமான கணக்கு. அடுத்தது 2ஆந்தர வருமான கணக்குங்கிறது தொழிலாளர் பண அனுப்பல்களோடு சம்பந்தப்பட்டது. இது தொழிலாளர்களுடைய கூலி கொடுப்பனவு, காப்புறுதி கொடுப்பனவு போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இது வெளிநாட்டு கணக்கினுடைய ஒரு பகுதி. சரிதானே? சரி, இப்ப இங்க சொல்லப்பட்ட உரைப்பகுதியை நாங்கள் இனி வாசிப்போம். முதன்மை வருமான கணக்கு என்றால் எது? முதன்மை வருமான கணக்கு என்றது எதுவாக இருக்கு? நீங்க ஊகிக்க பாத்திமா. முதலாம் தர வருமான கணக்கு, முதன்மை வருமான கணக்கு மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களில். தொழிலாளர் பண அனுப்பல் என்பது இந்த பிரதான உள்ளடக்கம். தொழிலாளர் பண அனுப்பல் சொல்லிட்டோம். அப்போ முதன்மை வருமான கணக்கு மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களில் முன்னேற்றங்கள் காணப்பட்டமைக்கு இடையிலும், இவற்றில முன்னேற்றங்கள் காணப்பட்டமைக்கு இடையிலும் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்தமை. முதன்மை வருமான கணக்குன்றது என்ன சார்? முதலாந்தர வருமான கணக்கு. அத கொஞ்சம் சொல்லுங்க சார். முதலாந்தர வருமான கணக்கு எப்படி சார் அது வந்தது? வருமான கணக்கு சொல்றது முதலீடு செய்து அதுக்காக கிடைக்கிற வருமானம். இப்ப ஒரு கம்பெனியை போய் இலங்கை ஆக்கள் அந்த லாபத்தை இலங்கைக்கு அனுப்புவினம் தானே. பங்கு லாபம் போன்ற வடிவங்கள்ல கிடைக்கிறது. வட்டி லாபம், பங்கு லாபம் போன்ற வடிவங்கள்ல வெளிநாட்டுல இருந்து இங்கே அனுப்பப்படுகிறது வர வேண்டும்.
வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க வந்து உழைக்கிற லாபத்தை தங்கட நாட்டுக்கு அனுப்புகிற போது அது செலவு என்று சொல்லியும் இருக்கு. இது இந்த முதலாம் கணக்கும் மூன்றாம் கணக்கும் பிள்ளைகள் எப்பவுமே மைனஸ்ல தான் இலங்கையில காணப்படுறது. இதுல பிளஸ்ல இருக்கிறீல. இதுல முன்னேற்றம் ஏற்பட்டது என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், அது பிளஸ் ஆகிட்டது என்பது அர்த்தம் இல்லை. இப்ப நாங்கள் எப்படி அதுக்கு பொருள்கோளல் செய்ய வேணும்? என்ன பொருள் விளங்கிக் கொள்ள வேணும்? கொஞ்சம் மீதி குறைஞ்சிருக்கணும். இந்த மைனஸ் இந்த அளவு குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப 15,000 இருக்கிறது 12,000 மாறிட்டு என்றால் கருத்து வணிக பொருள் கணக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. முதலாந்தர வருமான கணக்கு 9,000 இருந்தது 5,000 மாறிடுது என்றால் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுடுது. அரைவாசியா குறைஞ்சிட்டு. ஆனா மைனஸ்ல தான் இருக்கும். அதாவது பற்றாக்குறை சுருக்கம் அடையும். விளங்குதா சொல்ற? பற்றாக்குறை தான். பற்றாக்குறை சுருங்கினால் முன்னேற்றம், பற்றாக்குறை விரிவடைந்தால் பாதிப்பு. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பிளஸ்ல இருக்கிறது சேவைகள் துறையின் மூலமாகவும் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மூலமாகவும் கிடைப்பது தான் இந்த முதலாம் மூன்றாம் கணக்குகளினுடைய பற்றாக்குறையை எதிரீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும். எதிரீடு என்பதனுடைய வார்த்தை விளங்குதா பிள்ளைகளுக்கு? இதுல எடுத்து அதுக்கு போடுறோம். விளங்குதா? இதுல எடுத்து அதுக்குள்ள போடுறதுக்கு பெயர் எதிரீடு செய்தல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ வாசிப்போம். முதன்மை வருமான கணக்கு மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களில் முன்னேற்றங்கள் காணப்பட்டமைக்கு இடையிலும் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்தமை, அந்த மைனஸ் இன்னும் பெருத்திருக்கு. என்ன? சுற்றுலாவில் இருந்தான குறைவடைந்த வருவாய்களுக்கு மத்தியில் பணிகளில் உள்ள வர்த்தகத்தின் மிகை மிதமடைந்தமை. சேவைகள்ல மிகைதான் காணப்பட்டிருக்குது. ஆனா அது என்னவா இருக்காம்? இந்த இரண்டாம் கணக்கு மிகையாத்தான் இருந்திருக்கு. ஆனால் மிதமடைந்தது என்றால் இந்த வளர்ச்சி போதாது. மிதமான வேகம் என்றால் வளருதோ இல்லையோ என்று தெரியாத ஒரு வளர்ச்சி. வர்த்தகத்தின் மிகை மிதமடைந்தவை என்பவற்றின் காரணமாக 2021 முதலரை பகுதியில் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. இதன் விளைவாக நடைமுறை கணக்கு 2020 முதலரை பகுதியின் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1.1 பில்லியன் பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் 2021 முதலரை பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1.5 பில்லியன் கொண்ட பற்றாக்குறையினை பதிவு செய்தது. நாங்கள் இங்க 2 பில்லியன் போட்டு வச்சிருக்கோமே. 2000 மில்லியன் என்றா 2 பில்லியன் தானே. நாங்கள் இங்க 2 பில்லியன் பற்றாக்குறை வரக்கூடிய மாதிரி போட்டு வச்சுட்டோம். சரி, பரவாயில்லை. இப்ப இங்க என்ன சொல்றோம்? முதன்மை வருமான கணக்கு மற்றும் தொழிலாளர் பண அனுப்பல்களில் முன்னேற்றங்கள் காணப்பட்டமைக்கிடையிலும் எந்தெந்த கணக்குல முன்னேற்றம் வந்திருக்குது? முதலாம் கணக்கும் இரண்டாம் கணக்கு. முதலாம் கணக்கு முதலாந்திர வருமான கணக்கு, இரண்டாந்திர வருமான கணக்குல முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு. மேல இருக்கிற 2 துறையிலையும் முன்னேற்றம் காணப்படையில. வர்த்தக பற்றாக்குறை விரிவடைஞ்சிருக்குது. பணிகள் வர்த்தகம் 2வது கணக்குல மிகைதான் இருந்தது. ஆனால் அதன் வளர்ச்சி வரையில் பிளஸ்ல தான் இருந்திருக்கு. பணிகளின் வர்த்தகத்தின் மிகை மிதமடைந்தமை என்பவற்றின் காரணமாக 2021 முதலரை பகுதியில் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. இதன் விளைவாக நடைமுறை கணக்கு 2020 முதலரை பகுதியின் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1.1 பில்லியன் பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் 2021 முதலரை பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1.5 பில்லியன் கொண்ட பற்றாக்குறையினை பதிவு செய்தது. சரி, இது இந்த சாராம்சத்தை பற்றி கதைப்போம். இப்ப இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்கிறதால நான் அந்த பகுதியை எடுத்து விடுகிறேன். இது என்ன, இந்த கணக்கை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விடயத்தை சொல்லி தந்தது. இனி இப்படியான உரைப்பகுதி வந்தால் இந்த படம் உங்களுக்கு கூட வேணும். இப்படி 4 கணக்கு இருக்குது. இதுதான் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு. அதுல முதலாவது பொருட்கள், 2வது சேவைகள், 3வது முதலீட்டு வருமானங்கள் அல்லது முதலாந்திர வருமானங்கள், அடுத்தது
இரண்டாந்தர வருமானம் என்பது தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்களை சொல்லும். இந்த மாதிரியான விடயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி, அதுல சிரமம் ஒன்றும் இருக்காது. இப்ப உரைப்பகுதியினுடைய சாராம்சத்துக்கு போவோம். இங்க சொல்லப்பட்ட பிரதானமான கருத்து என்ன? 2021 நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது சொல்றாரு. பற்றாக்குறை விரிவடைந்தது. எந்த காலப்பகுதியில்? 2021 முதல் பகுதி 2021 முதல் அரை பகுதியில் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. இது இதனுடைய பிரதானமான அம்சம். என்ன முக்கியமான விடயம் இதான். 2021 முதல் அரை பகுதியில் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. இதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பாதிப்பை ஏற்படுத்திய காரணிகள் எது சொல்லப்பட்டிருக்கு? வணிக பொருள் பற்றாக்குறையில வணிக பொருள் இங்க பிரதானமாக சொல்லுகிறது வணிக பொருள் கணக்கு. அடுத்தது அதோட பற்றாக்குறையும் வணிக பொருள் கணக்கு, வணிகம் சேவைகள் வணிகங்கள் கணக்கு. இந்த ரெண்டு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படித்தானே? பணிகள்லயும் சுற்றுலாத்துறை மட்டும்தான். அது சுற்றுலாத்துறையில் இருந்து குறைவடைந்த வருவாய்களின் காரணமாக எங்களுக்கு கணக்கு பணிகள் கணக்கு தானேம்மா. பணிகளில் உள்ள வர்த்தகத்தின் மிகை மிதமடைந்தவை காரணமாக சில பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் என்று விளங்கப்படுத்தி இருக்கிறார். அது பிரதானமான விடயம் அல்ல. என்ன அப்ப இங்க ரெண்டு விடயம்தான், வணிக பொருள் கணக்கு, பணிகள் கணக்கு. சரியா சொல்றது? சரிதானே? அப்ப இங்க வணிக பொருள் கணக்கு, சேவைகள் கணக்கின் என்ன வார்த்தை அதுக்கு போடுவோம் நாங்கள்? பாதிப்பு என்று சொல்ல வேண்டாம். இந்த ரெண்டுலையும் என்ன நடந்திருக்குது? வணிக பொருள் கணக்குல பற்றாக்குறை. அது பற்றாக்குறை தான். அது வளமையாவே பற்றாக்குறை தான் இருக்குமா? அந்த சுருங்கினால் வெற்றி, விரிவடைந்தால் பாதிப்பு என்று சொல்லுவோம். அப்போ இங்க நாங்கள் வணிக பொருள் கணக்கு, பணிகள் கணக்கு என்கிற ரெண்டுலையும் என்ன நடந்திருக்குது? அதுலயே பிளஸ் தான் இருக்குது, ஆனா மிதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கு. ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். சேவைத்துறையினுடைய மந்த வளர்ச்சி. வணிக பொருள் பணிகள் கணக்குகளின் பின்னடைவு என்று பாரு. சரிதானே? வணிக பொருள் பணிகள் கணக்குகளின் என்று போடுங்க, ரெண்டுக்கும் பொதுவானதாக அமைந்துவிடும். வணிக பொருள் பணிகள் கணக்குகளின் பின்னடைவு காரணமாக நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. இந்த பகுதியில கொண்டு அதை சேர்த்தால் இதனுடைய முழு சாராம்சம் வந்துடும். 2021 முதலரை பகுதியில் வணிக பொருள் பணிகள் கணக்குகளின் பின்னடைவினால் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. வெளிநாட்டு நடைமுறை கணக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்படி சொன்னாலே அது வெளிநாட்டு நடைமுறை கணக்கு தான். சரிதானே? அது அடிப்படையான ஒரு விளக்கம். இதுக்குள்ள எந்த இடத்துலயும் நீங்க பாருங்க வெளிநாட்டுங்கிற சொல்லே இல்லை, ஆனால் இது வெளிநாட்டு கணக்கு தான் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். 2021 முதலரை பகுதியில் வணிக பொருள் பணிகள் கணக்குகளின் பின்னடைவினால் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்தது. பற்றாக்குறை தான் வளமையாவாரது, பற்றாக்குறை விரிவடைந்தது என்பதாக எழுதி கொள்ளலாம். பணிகளில் உள்ள வர்த்தகத்தின் மிகை மிதமடைந்தமை என்கிற தடித்த எழுத்திலான சொற்றொடருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் சேவைகள் கணக்கின் மீதி நேர்கணியமாக காணப்பட்ட போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் மிக மந்தமானதாக இருந்தது. வெளிநாட்டு நடைமுறை கணக்கின் சேவைகள் கணக்கின் மீதி நேர்கணியமாக இருந்த போதும், மிகை என்று தானே சொல்லியிருக்கிறாங்க, அப்ப நேர்கணியமாக இருந்த போதும் அதன் வளர்ச்சி வேகம் மிக மந்தமானதாக இருந்தது. இந்த பந்தியோட கடந்த காலத்தோட ஒப்பிடும் போதுன்னு சொல்லலாம்.
இல்ல இது ஒப்பீட்டளவில் தானமா சொல்லப்படுகிறது. இந்த விடயம் எப்பவுமே இந்த அறிக்கைகள்ல நீங்க உள்நாட்டு நிதி கூறுகளாக இருந்தா என்ன, வெளிநாட்டு நிதி கூறுகளாக இருந்தா என்ன, ஒரு காலப்பகுதி சொன்னால் அதுக்கு நேரொத்த முன்னாண்டு என்று கருதி கொள்ள வேணும். இப்ப 2021 முதலரை பகுதி என்று சொல்லப்பட்டால் அது சர்வ நிச்சயமா 2020 முதலரை பகுதியோடு ஒப்பிட்டு பேசப்படும். பெட்ரோலிய விலைகளை பற்றி அறிக்கை வாசிக்க நீங்க பாத்தீங்க, ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையில் 2021 பேசினால் 2020 ஒத்த காலப்பகுதியோட கம்பேர் பண்ணி தான் பேசுறாங்க. அந்த ஒப்பீடு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை நாங்க சுட்டி காட்டுறது அவசியம் இல்லை. இதுல பாருங்க, 2021 முதலரை பகுதியில் என்று சொல்லிக்க திரும்ப சொல்றாங்க, 2020 முதலரை பகுதியில இவ்வளவு இருந்தது, 2021 முதலரை பகுதியில இவ்வளவு இருந்தது. கீழே தருகிற இவ்வளவு விடயமும் இந்த இதன் காரணமாக அல்ல இதன் விளைவாக என்கிறது மேல சொன்ன கூற்றுக்கு ஆதாரப்படுத்துவதற்குரிய புள்ளி விவரம். சரியா? சரி, நாங்க இன்றைக்கு இடைவேளை இல்லாம பேசி இருக்கிறோம். ஏனைய ஆட்கள் யாரு? அதிபர் சேவை தவிர்ந்த ஏனைய சகோதரர்கள் நீங்கள் விடைபெறுகிறதாக இருந்தால் விடைபெறலாம். அதிபர் சேவை பரீட்சைக்கு தோற்றுகிறவர்களோட நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். சரியா? அப்போ இந்த அளவில் இந்த ரெக்கார்டிங் ஓப்பன் பண்றேன், அதை தனியா போடுறேன்.